Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்பெஷல் ஒரு ஸ்நாக். பிரெட் வச்சு ரொம்ப ஈஸியா சீக்கிரமா ரெடி பண்ணி எல்லாரையும் அசத்தலாம். இதுக்கு தேவையான பொருட்களோட அளவு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. கிறிஸ்பியான இந்த ஸ்நாக்கை வாங்க இப்ப எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் மைதா. இதுக்கு தேவையான அளவு சால்ட், chili flakes 1 டீஸ்பூன், mixed herbs 1 டீஸ்பூன். எந்த பவுல்ல மாவு எடுத்தனோ அதே பவுல்ல ஒரு பவுல் தண்ணி. இது சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் இல்லைன்னா கரண்டி வச்சு கட்டி விழுகாம கலந்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர்ல தண்ணி சேர்த்தோன்னா ரொம்ப கெட்டியாயிடும். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸும் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸும் ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது சைடில் வச்சிடலாம். இந்த ஸ்நாக்ஸ்க்கு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பவுல் அளவு குட்டி குட்டியாக நறுக்கின பன்னீர், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் குட்டி குட்டியாக நறுக்குனது, ஒரு கேரட் துருவுனது, அரை குடமிளகா, கொஞ்சம் துருவன சீஸ் ஆப்ஷனல் இருந்தால் போட்டுக்கோங்க. 1/4 பவுல் அளவு கொத்தமல்லி குட்டி குட்டியாக நறுக்குனது, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு. இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் ஸ்வீட் கார்ன், மஷ்ரூம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இது சைடில் இருக்கட்டும். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இங்கே நான் 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். நார்மல் பிரெட் தான், நீங்கள் வீட் பிரெட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இந்த பிரெட்டோட சைடில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை தொட்டுட்டு 4 பக்கமும் தடவிக்கோங்க. இந்த மாதிரி 2 ஸ்லைஸ் பிரெட்லையும் தடவணும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றில் தடவிட்டு ஸ்டஃபிங்கை வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னொன்றில் தடவிக்கோங்க. ஏன்னா 2ஐயும் ஒன்றா தடவி வைக்கிறப்ப அந்த இன்னொரு பிரெட்டு ரொம்ப ஊறிடும். அதுக்காக தான். இப்போ ஸ்டஃபிங் வச்சாச்சு. இன்னொரு ஸ்லைஸ்லையும் நம்ம கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டை தடவிடலாம். இது எதுக்காகனா நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக. நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். ஸ்டஃபிங் வெளியில் வராத அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஸ்டஃப் பண்ண ப்ரெட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார்ன்ஃப்ளவரை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இதில் டிப் பண்ணுங்கள். போட்ட உடனே இதை ஸ்பீடாக பண்ணணும், இல்லைன்னா ப்ரெட்டு ஊறிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பிரெட் க்ரம்ஸ் இதில் போட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லை, கிடைக்கல அப்படின்னா ரஸ்க் இருக்கும் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டுனீங்கன்னா அதுதான் பிரெட் க்ரம்ஸ். இப்போ இதில் நல்லா ஃபுல்லாக டிப் பண்ணியாச்சு. ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப் ப்ரெட்டை இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. நம்மளோட ஸ்டஃப் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான யம்மி கிறிஸ்பி பிரெட் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி ஏதாவது செய்யணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Thank you friends. Bye.